அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது எதை பற்றினா, பயணத்தின் போது எத்தனை ரகாத் தொழுவது, அதை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். பயணத்தின் போது நமக்கு தொழுகைக்கான நேரம் வந்ததுன்னா நாம் அதை நிறைவேற்ற வேண்டும். இப்போது லுஹரோ அல்லது அசரோ அந்த டைமில் பயணத்தில் இருந்தோம் அப்படின்னா லுஹரோட ஃபர்ல் 4 ரகாத்தை சுருக்கி 2 ரகாத்தாக தொழுக வேண்டும். அதற்கு பெயர் கஸ்ர் என்று சொல்லப்படுகிறது. இந்த தொழுகை பயணிகளுக்கு மட்டும் அனுமதிக்கப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாளில் பயணம் செய்யும் போதெல்லாம் 4 ரகாத்தை சுருக்கி 2 ரகாத்தாகத்தான் தொழுது வந்தார்கள். எனவே பயணத்தின் போது கஸ்ர் செய்வது சுன்னாவாகும். ஒரு சில பேர் 4 ரகாத் தொழுதால் தவறா என்று கேட்பார்கள். தவறு இல்லை, ஆனால் அது சுன்னாவிற்கு மாற்றமானது. எனவே சிந்தித்து செயல்படுவோம் இன்ஷா அல்லாஹ். பயணத்தின் போது 2 வக்து தொழுகையை ஒரே நேரத்தில் தொழுகலாம். அதற்கு பெயர்தான் ஜம்மு என்று சொல்லப்படுகிறது. பயணத்தில் இருக்கும்போது கஸ்ரு, ஜம்மு இரண்டையும் செய்யலாம். எனவே அல்லாஹ் நாம் அனைவருக்கும் எந்நிலையிலும் தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். இறையச்சத்தோடு வாழ்வோம், மறுமையில் வெற்றியாளராவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.